ராஜா? என் மனதை நான் கனப்படுத்திக் கொள்கிறேன். ஆனால் என் மனமானது பதறுகிறப்பா. என்னவோ ஆகுமோ ஏது ஆகுமோன்னு தெரியலமா பதறுகிறப்பா. அணைய போக விளக்கு சுடர்விட்டு எரியும் என்று சொல்லுது. என்னவோ தெரியலப்பா. உடலெல்லாம் ஆயிடுச்சு எனக்கு. அப்படியா? என்னுடைய மடி மீது படுத்துக்கொள். நான் கண்முழித்து நான் உனக்காக காவலரனாக காவல இருக்கிறப்பா. நீ தூங்கு, நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னை மீறி யாரும் உள்ளே வர முடியாது. என்னப்பா இருக்கு? ஒரு தாயானவள், யாரோ ஒரு தாயானவள், நான் பெற்றெடுத்த மகனே சிவமணி, உன்னை யாரை தழுவிக் கொள்ள வேண்டும்? என் மார்பின் மீது உன்னை தளர்த்திக் கொள்ள வேண்டும். முத்தமழை பொழிய வேண்டும் என்று செத்து போன எங்க அம்மா கூப்பிடு வளர்க்குவா. என்னது? தாய் உன்னை அழைக்கிறார்களா? எங்க அம்மா கூப்பிடு வளர்க்குவா. எங்கப்பா? என்னுடைய கண்களுக்கு எதுவுமே தெரியவில்லையே ராஜா. எங்கப்பா? எதுவுமே இல்லையே இங்கே. சோமணி, உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? இல்லை ராஜா. நான் பெற்றெடுத்த மகனே, எனக்கு மேல வாடா என்று தாயானவள் அழைப்பது போல என் கண்களுக்கு தெரிகிறதா? இல்லை ராஜா, இதுக்குள்ளே யாருமே வர முடியாது. நீ பயந்து போயிருக்கிறேன். மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டுதெல்லாம் பேயா தெரியுமா? அதை போன்று உன்னுடைய கண்களுக்கும் தாயை அழைப்பது போல தெரியுதுப்பா. நீ யாருமே இல்லை ராஜா, இல்லை. நீ பயந்து போயிருக்கிறேன். நீ படுத்து உறங்கு, நான் பார்த்துக் கொள்கிறப்பா. என் கண்களுக்கு தெரியலையே. சரிப்பா, நான் படுத்து உறங்குப்பா. எதுவுமே தெரியலையே ராஜா. இங்க எதுவுமே இல்லையப்பா, எதுவுமே இல்லையே. கண்களுக்கு தெரியலையே ராஜா. என்னப்பா கண்களுக்கு தெரியலையா? தெரியலையே ராஜா. என் கண்களுக்கு தெரிவது உன் கண்களுக்கு தெரியவில்லை இல்லையே. கதையே முடிஞ்சிருச்சுப்பா. சோமணி, எனக்கு தெரியுதுப்பா. உனக்கு எதுவும் ஆகாது ராஜா, எதுவும் ஆகாதுப்பா. என் கதை முடிய போதுப்பா. சோமணி, எதுவுமே இல்லையப்பா. என் கண்களுக்கு எதுவுமே தெரியலையே ராஜா, எதுவுமே தெரியலையே. பேசிக்கொண்டே இருக்கணும் போல இருக்குப்பா. இரவு முழுக்க பேசிக்கொண்டே இருக்கலாம். முகத்தை பார்த்து கொண்டே இருக்கணும் போல இருக்குப்பா. ஆகட்டும் ராஜா. கண்கள் எல்லாம் இறுகப்படுத்திக் கொண்டிருக்கப்பா. அப்படியா? நீ படுத்துக்கப்பா, நான் இருக்கிறேன். உன்னை விட மாட்டேன் ராஜா. உன்னுடைய கருத்தரை விடுவேனா? என்னுடைய உயிரை கொடுத்தாயில உன்னுடைய உயிரை காப்பாற்றி படுத்து உறங்குப்பா. நான் பார்த்துக் கொள்கிறேன். நன்றாக உற்று நோக்கிப்பார். தன்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்று குறிக்கோளோடு விழித்த கண் விழித்தபடி இருக்கின்றார். ஆமாங்க. அவருக்கு மூதியை அளித்துவிட்டு பிறகு அவனுடைய உயிரை நாம் கவர்ந்து செல்வோமே.
உறக்கமா? இல்லை இல்லை, பொழுது விடிந்து விட்டது. இனிமேல் என்னுடைய மகன் உயிருக்கு ஆபத்து இல்லை. என்னுடைய மகனை அழைத்துச் சென்று அரண்மனைக்கு செல்ல வேண்டும். சோமனி, என்ன இப்படி படுத்திருக்கிறான்? ஏய் சோமனி, எழுந்திருப்பா, எழுந்திரு. என்னது? ஐயோ! ஆ! ஐயோ! இல்லையே, பேச்சில்லையே. அப்பா, என்னுடைய தாய் என்னை அழைக்கிறார்கள் அப்பா என்று கூறினானே. என்னுடைய கண்களுக்கு எதுவுமே தெரியலையே. கருணாக பாம்பேனை கடிக்க வருகிறது என்று சொன்னாலே, அதுவும் என்னுடைய கண்களுக்கு தெரியாமலே போய்விட்டது. ராஜா, கண்திறந்து பார்க்க மாட்டாயா? அப்பா என்று அழைக்க மாட்டாயா? மகனே, நான் பெற்ற செல்வமே, சிவமணி. நடக்கும் என்பார் நடக்காதே, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும்
நான் இருந்து நீ இருந்திருக்க கூடாதா? அரும்பாக இருந்த உன்னை கரும்பாக வளர்த்து இப்படி அந்த படுபாவி எவனுக்கு வழி கொடுத்து விட்டேனே, வழி கொடுத்து விட்டேனே. நான் எதற்காக வாழ வேண்டும்? அப்பா, என்னை நீ பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும்பா, பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பயந்தாயே, துடித்தாயே. புதிய விதி இப்படி பாதியிலேயா படிய வேண்டும்? உனக்கு திருமணத்தை செய்து கன்று காண வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே. என்னுடைய ஆசை எல்லாம் மண்மேடா இருந்து விட்டது. எனக்கு இந்த நாடு எதற்கு? இந்த நகரம் எதற்கு? இந்த உடலிலே உயிர் எதற்கு? எனக்கு எதற்கு? என்னுடைய மகனை அடக்கலம் செய்துவிட்டு என்னுடைய உயிரையும் நான் போக்கிக் கொள்கிறேன். நான் வாழ ஆசைப்படவில்லை. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டவர் மீண்டும் இந்த மண்ணுலகில் வரப்போவதில்லை என்று சொல்வார்கள். எனக்கு இருந்தது ஒரே மகன், ஒப்பற்ற மகன். அவனே இறந்து விட்டான். அவன் நல்ல சொர்க்கம் செல்ல வேண்டும். ராஜ்ய மரியாதையோடு இவனை அடைக்கலம் செய்துவிட்டு அதன் பிறகு என்னையே அடைக்கலம் செய்து விடுங்கள். ஏற்பாடு